எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. சரி, நீ உச்சி சாப்பிட்டு போகிற, நான் கொசு கொசு வாங்கிட்டு வந்துடுறேன். விடுவேனா? வரேன்ப்பா. அப்பா குமார், சிந்து, இது பூசணிக்கா பூஜி. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்து நாங்க சிரிக்கிறது போய் நீங்க எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா? சிரிக்காம என்ன பண்றது சாமி? நீங்க ரெண்டு பேரும் சோடிதானே சாமி? ஆமா, ஜோடிதா. அதுக்கு என்ன? ஏன் சாமி மரத்துல பேசுறதுக்குண்ணா எப்பவும் ஞாபகம் இருக்கட்டும் தான். எத்தனை வருஷம் ஆகும் எங்க பேர் அப்படியே இருக்கும் தெரியுமா? ஆமா, நாளைக்கு மாத்த விட்டாங்கன்னா இந்த பச்சைய பாருங்க சாமியா. சிங்கா, சிங்கி, குமார், சிந்து. எங்களுக்கு கூட குத்தி விடுறீங்களா? என்ன சிந்து, மௌனமாவே வந்துட்டு இருக்க? ஆமா, எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்த? என்ன நீ காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கிற? குமார், நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். அதுக்காக இங்கே கூட்டிட்டு வரணுமா? எங்க அப்பா நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுக்கிற மாதிரி கனவு கண்டேன். அதுக்கு ஏன் கனவு காணணும்? நிச்சயமா இன்னைக்கோ நாளைக்கோ அது நடக்கத்தான் போகுது. குமார், எனக்குன்னு இருக்கிற எல்லா உறவையும் விட்டுட்டு உன் கூட வந்துட்டேன். இனிமே நீ இல்லாம என்னால உயிரோட இருக்கவே முடியாது. அதனால நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் சிந்து. நம்ம மாதிரி இளம் மனசுகளை கடைசியா இணைச்சு வைக்கிறது என்றும் இணையாத இந்த தண்டவாளங்கள் தான். என்ன வேலை இது? நாங்க ரெண்டு பேரும் அப்படியே. எனக்கு தெரியும், நான் உங்க பின்னால் நாயா அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்தை விட்டு போட நினைச்சீங்களா? இல்ல குப்பு, உன்னை விட்டுட்டு இந்த முடிவு எடுத்த தப்புதான். ஆனாலும் என்ன ஆனாலும் தற்கொலை செஞ்சுக்கிறது கோலத்தனம். போராடி வாழ்ந்து காட்டணும். குப்பு, வாங்க போலாம். தங்கிட்டாங்க. சாமியே தேங்காய் உருவத்துல வந்தாச்சு, இங்கே தங்கிட்ட போச்சு. அடுத்த சாமி சீக்கிரம் சீக்கிரம் போட்டி. கஸ்தூரி அக்காவா? உங்க நிலைமை கோயில்ல தேங்காய் பொறுக்கிட்டுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? சாப்பிடுங்க. சரி, இப்படி ஊர் ஊரா போயிட்டு இருந்தா இதுக்கு என்ன முடிவு? வானம்பாடிகளாக மாறிவிட்டோம். எங்கே பறப்போம், எங்கே தங்குவோம், யார் அறிவார்? நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா கவிஞனாவே வந்துடலாம். நீங்க 3 பேரும் என்ன மன்னிக்கணும். உங்களுக்கு தெரியாம அவங்க அண்ணனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு கிடைச்சிட்டா. இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. என் தங்கச்சிவா கடத்திட்டு வந்த கேஸ புக் பண்ணி உள்ள நீ அடிக்க வேண்டாம். குமாருங்கிற பையனை அரெஸ்ட் பண்ணீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? ஒரு பொண்ணை கடத்தின குற்றத்துக்காக. தன்னை கடத்தினார் அந்த பொண்ணு சொன்னாலா? அந்த பொண்ணோட அப்பா சொன்னார். பொண்ணோட அண்ணன் நான் சொல்றேன். அந்த தங்கச்சியை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சதே நான் தான். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்க எப்படி சார் அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வைக்கலாம்? அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணோட அப்பா கூட அனுப்பிச்சிருந்தா அவனை உயிரோட விடுவாங்களாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் பையனை கூட்டிக்கிட்டு வந்தோம். பையனோட அப்பாவுக்கு கூட தகவல் அனுப்பிச்சிருக்கோம். பையனோட அப்பாவே வந்திருக்காரு. அப்ப சரி, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பையனை கூட்டிட்டு போங்க. 194 பையனை கூட்டிட்டு வாயா. சாரி, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரேன். எல்லாம் கரெக்டா எழுதி வாங்கியா? எஸ் சார். இன்ஸ்பெக்டர், யூ டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் போலீஸ். ஹலோ பிரதர், வந்தாச்சா?
திருமதி அண்ட் திரு ராஜதுரை அவர்கள். மிஸ்டர் குமார், ஜிடி நாயுடு இன்ஸ்டிடியூட். நீங்க பெரிய புரட்சிவாதி இல்ல, அதனால உங்க தலைமையில தான் அந்த கல்யாணம் நடக்கணும். அவசியம் குடும்பத்தோட வந்திருந்து என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணணும். வரட்டுங்களா? என்னங்க சிந்துவுக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? உதயகிரி எஸ்டேட் ஓனர் ரமேஷ் பிகாமா. என்னங்க இது அநியாயம்? உதயகிரி எஸ்டேட் லேட் ராகூர் கந்தசாமியின் திருக்குமரன் ரமேஷ் பிகாமுக்கும் வருகிற ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடக்கும் திருமண வைபவத்திற்கு ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் ரங்கதுரை. அவ்வண்ணமே கோரும் ராமதுரை. ராமதுரை, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சுல்ல? ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டோம்ப்பா. மாப்பிள்ள உங்க சைடுல எல்லாம் கொடுத்தாச்சுங்க. மாவட்டத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுக்கு நானே பத்திரிகை கொடுத்துட்டேன். ஆ. எல்லா பத்திரிகாரங்களையும் கூப்பிட்டு இருக்கேன். மந்திரிய கூட கூப்பிட்டு இருக்கேன். வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல பாருங்க, நானும் மந்திரியும் ஒவ்வொரு கட்சியில எத்தனை தடவை ஒன்னா இருந்திருக்கோம் தெரியுமா? ஆக இந்த கல்யாணத்தை ஆ. ஜாம் ஜாம் நடத்திடுவோம். வணக்கம். எதுக்குடா வந்த? கல்யாண பத்திரிக்கை கொண்டாந்துருக்கேன். மறுபடியும் உனக்கு கல்யாணமா? படிச்சு பாருங்க, தெரியும். பிரதர் ராமதுரை. ஓஹோ, நீங்க தான் அந்த வீட்டுக்கு வர போற புது மாப்பிள்ளையோ? ஆமாங்க. இந்தாங்க. மாவட்ட தலைவர் மன்னசாமி நான் தான். படிக்க தெரியும்ல? சித்தி, இந்தாங்க. குமார், சிந்து. எனது அருமை தங்கை சிந்துவுக்கும் சிதம்பரம் பிள்ளையின் மகன் குமாருக்கும் வருகிற ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடக்க இருக்கும் திருமண வைபவத்துக்கு தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்துள்ள வேண்டுகிறோம். இங்கனம் ராஜதுரை. ஆமா, சிந்து எங்க? மேல ரூம்ல இருக்கா? ஒண்ணும் பயப்படாதீங்க, கல்யாண பொண்ணு மேலதான் இருக்கா. ஆனா 19ஆம் தேதி சிந்து குமார் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். ஏய், நான் இதுவரைக்கும் உனக்கு குத்தி இருந்த முத்திர நக்சலைட். 19ஆம் தேதி ஊர் உனக்கு குத்த போற முத்திர கோமாளி. பிரதர், நான் கேட்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹெல்ப். இந்த பத்திரிக்கை சிந்து கிட்ட கொடுத்து அவளுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேட்க. பெரிய துறை, சின்ன துறை, பெரிய வட்டம், மாப்பிள்ளை எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கணும். வரட்டுமா?